நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ண ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து நான் அடிக்கலான்னு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோவே நீங்கள் அடுத்த வருஷம் நியூ இயரில் தான் பார்ப்பீங்க. அதில் நான் ஒரு நிச்சயமாக இருக்கேன். எங்கடா க்ளீன் பண்ணது நீங்கள்? க்ளீன் பண்ண இதெல்லாம் எங்கிட்ட தான் சொல்லி கஷ்டம்னு சொல்லி எதனா ஸ்ட்ரகிள்ஸ் எதனா அப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன் எதனா இருக்கா உங்களுக்கு? இன்னுமா எனக்கு தெரியல. டான்ஸ் ஆடுற இடம் ராஞ்சி யாரு? அவனோட வணங்காத மனைவி. ஃபோன் என்ன ஃபோன்? பண்ணிட்டு வாப்பலமா பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி க்ளீன் மாட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். புதிய வீடியோ. என்ன வீடியோன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ண ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவும் அந்த இடத்துல தான் நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபோன் பண்ணாமே அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து நான் அடிக்கலான்னு வந்துட்டேன். பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போவோம். வாங்க நண்பர்களே போகலாம். கைஸ், இதான் எங்கள் வீடு தான். இது ஸ்லம் ஏரியாவில் என்னோட பழைய வீடு. இது ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது வந்து இங்கே வசிக்கிறவங்களோடது. பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க, பெரிய வழக்கம் கல்சாக இருக்கு. எங்கடா க்ளீன் பண்ணுங்க? போடா, நீங்க க்ளீனே பண்ணல கைஸ். நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க பார்த்தா டெடி பியர். இந்த இடம் தான் சுத்தி நாங்க க்ளீன் பண்ண போறோம். எங்கடா க்ளீன் பண்ணது நீங்க? க்ளீன் பண்ண அந்த இடம் தான். இதுவா? இதுதான் டான்ஸ் ஆடுற இடம். க்ளீன் பண்ணது எதிரா? அதுவா? இங்கேருந்து வருவீங்களா? பாருங்க கைஸ், வழி இந்த சைடு நாங்கள் யூஸ் பண்ண போது இல்லை. இந்த சிவன் கோயிலுக்கா இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். இல்லையா? இந்த சைடு தானா? இந்த சைடு தானா? இதெல்லாம் யாரை க்ளீன் பண்ணுவா? சுற்றி க்ளீன் பண்ணு நீ. அதுதான் போகிற வழி மட்டும் போதும். அதுக்கெல்லாம் இது பண்ணு. போஸ்ட் பண்ணு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அங்கே டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே சமைப்போம். இப்போ இந்த வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே டான்ஸ் ஆடுவோம். கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸ்லம்மியாக இருக்குது, அதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். பண்ணுமா? இல்லை பண்ணி காட்டு. பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அவங்க இல்லை, கீழே காட்டு. கொஞ்சம் அங்கே சமைப்போம். அங்கே சமைச்சு அங்கே சாப்பிடுவோம். அங்கே ஒரு பந்தல் மாதிரி, அங்கே வந்து ஒரு பந்தல் போட போகிறோம். ஒரு லோ பட்ஜெட் பந்தல் நாங்களே ரெடி பண்ணுவோம். அது தெரியல. இப்போ உங்களுக்காக நான் ஸ்பாட்டை காட்ட போகிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இருக்க போகிறோம். என்னென்ன மாதிரி பிளான்ஸ் அதெல்லாம் காட்ட போகிறோம். வாங்க. வீணா குளிக்க போய்க்கிறான். வீணா நான் பாத்ரூமில் உட்காந்து முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய குளம். இங்கே இதெல்லாம் எங்க இடம் தான். சொல்லி கஷ்டம்னு சொல்ல. இங்கதான் கிரிக்கெட் விளையாடும். சுத்தி அந்த சைட்லாம் கட்டி. இந்த சைட்லாம் வீடு கிடையாது. முன்னாடி நாங்கள் கிரிக்கெட் தான் விளையாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வந்துருச்சு. நம்ம அதனால எதுவும் பண்ண முடியல. அதனால் சுற்றி இங்கே ஃபுல்லாக பள்ளம் இருக்கும். பள்ளம் இப்போ மூட்டாங்க. அது நாங்கள் என்ன என்னடா சாப்பிட போகிறோம்? பிரியாணி. பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி வாங்க போவோம். நீயும் பேசுகிறான். இது எத்தனை நாள் வீடியோ? இது வந்து அடுத்த வருஷம் வரும். பண்ணிங்களா? நம்ம வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணது இவங்க தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பட்டிங்கன்னு கேட்க போகிறோம். என்ன க்ளீன் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்? கையில் முள்ளு குத்துக்குச்சு. காலில் ஒரு அடுத்து ரத்தம் பிளட் வந்துருச்சு. இருக்கா பிளட்? க்ளீன் பண்ணிட்டானா? அஸ்வத், நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொல்ற? பரவாயில்ல சொல்றேன். சொல்லு எதனா ஸ்ட்ரகிள்ஸ் எதனா.
நீங்க இந்த நியூ இயர் கொண்டாடல எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எவ்வளோ உங்களுக்கு இப்போ இது நடக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்து போராடுவோம் இதுக்காக. கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் உங்க கூட துணையா இருப்போம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவும் சொல்ல விரும்பல. நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் வந்தா போதும், ஃபன் பண்றோம். விஷாலனா நீங்க விஷால் இவரு தான் பெரிய தலை கட்டு. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. அல்லூஜ் தானே பெஸ்ட் டான்சர். கேட் டான்ஸ் பாத்திருக்கியா இல்லையாடா? பாத்துருக்கேன். அந்த மாதிரி விஜய் ஆடுவானா? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். மனசா தொட்டு சொல்லு. அவரும் 100 நாள் பிராக்டிஸ் பண்ணா மயில் ஆடுவான். முடி தோப்பா முடிய கைட்டி போறதுக்கே 10 நாள் ஆகும். இந்த தெருவுக்கு உருத்தா பேசுவாரு. கேட்டுங்க புரிஞ்சுக்குங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன் எதனா இருக்கா உங்களுக்கு? இந்த குடியை ஒன்றும் படியை ஒன்றும் பொண்ணுங்களை ஒன்றும் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம யூடியூப் வீடியோக்கள் சொல்கிறோம். நீங்கள் எதனா நியூ இயருக்கு? இல்ல நல்லா படிக்கணும்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். லைட் அங்கே போடுவாங்க. கரெக்டாக அங்கே லைட்டு போடுவாங்க. போன வருஷம் இங்கே வந்து செட்டு வைப்பாங்க. போன வருஷம் இந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நியூ இயர் அன்னைக்கு இது அடுத்த வருஷம் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும். இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் வரும். ஆமாம் ஆஃப்டர் அப்புறம் வரும். ஆஃப்டர் வந்து டான்ஸ் ஆட சும்மா நீங்கள் டான்ஸ் ஆடுங்களா? ரெண்டு சும்மா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி எதனா பண்ண போகிறோம். இப்போ வந்து அஸ்வத்தம் தரணியாக டான்ஸ் ஆடுவாங்க. அதை அப்படியே நாங்கள் வந்து போட்டு காட்டுவோம் டிரான்ஸ்லேஷனாக. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் சந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பசங்கிட்ட கேட்க போகிறோம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஆகும். நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணீங்களா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. அவர்தான் கத்தி வச்சு வெட்டு. நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பட்டீங்க? உங்களோட ஃபீட்பேக்ஸ். விஜய் அவர் வந்து ராஞ்சி பார்க்க போறாரு. ராஞ்சி யாரு? அவரோட வணங்காத மனைவி. மனைவி என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? மைக்கு கூட வாங்கி கொடுத்தாங்க. பைக்கு. பைக் அவங்களுக்கு தானா? அந்த செப்பல் வாங்கி கொடுத்தாங்க. என்ன காட்டுங்க ஒரு வாட்டி ரிவீல் பண்ணுங்க போனை. சார் டக்குன்னு காட்டுறா, வீடியோ காக்குறா. ஏட்டா இது எந்த பலன் நீங்க சொன்னீங்கன்னா எடுத்து கொடுக்க மாட்டேன். 17 எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரீமியமா இருக்கு. அப்படியே இன்னும் கீழே இந்த போனை கீழே போட்டீங்களா? போட்டேன். வாட் வாங்கி எத்தனை நாளாவது? ஒரு 8 days. இல்ல வாங்குன அன்னைக்கே போட்டுட்டாரு. அதுதான் கைஸ். யாருக்கு அந்த இப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா என் நண்பனுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து லைக் பண்ணி அப்புறம் வேற வீடியோ ஷேர் பண்ணி நல்லா ஷேர் பண்ணி இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஆல்ரெடி அவர் ஃபேக்கான ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. வந்து நீங்க கொஞ்சம் ஃபேக்கான support பண்ணி ஃபாலோவர்ஸ் இல்ல ஃபேக்கான டாப்ல இருக்கணும். நம்மலாம் பெரிய கை தான். நம்ம சுத்தி ஊர் ஃபுல்லா தெரியும் நம்ம பத்தி. கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் பை. கண்டிப்பா இந்த நேரத்துல தீனாவை மிஸ் பண்றோம் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க எதனா ஒரு ஸ்டைல் சொல்லுங்க. இவர் வந்து ஃபினிஷிங்ல வந்து இப்படி பண்ற மாதிரி இல்ல இப்படி ஆக்சுவலி இந்த வீடியோவே நீங்க அடுத்த வருஷம் நியூ இயர்ல தான் பாப்பீங்க. அதுல நான் ஒரு நிச்சயமா இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா போட நான் ட்ரை பண்றேன். என்னால முடியல. ரொம்ப பிரஷரா இருக்கு. நல்லா பண்றான் பையன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேங்க் பண்ணுங்க. யூ வளர்ந்து வரணும். கரெக்டா இருக்கா பேசலாம். தேங்க் யூ யார் இவர்? இங்க வாங்க. அவர் குட்டியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெங்கட்டுக்கு அங்க அழுத்துங்க. தேங்க் யூ பாய்.